நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து 4 நாள் ஆகிற்று என்று சொன்னவைகளை, நாரும் என்று சொன்னவைகளை ஆமென் கல்லறையை உடைத்துக் கொண்டு வெளியே கொண்டு வர என் தேவனால முடியும் என்றால் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த ஆலயம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் நிரப்பப்படுவதாக. எல்லாவற்றாலும் நிரப்புகிற அந்த நிறைவான மகிமை இறங்கி வருவதாக. ஓ ராபாலா ரகஷத்துல்லா ரிபஹதரா திபௌலியா ரதனமர உடார பௌஷியக்கரதனமர மரமர ரிபா பா 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 பா. கட்டுகள் உடைந்து விழுகிறது, அந்தகார கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது, பாபிலோனுடைய வல்லமைகள் நிர்மூலமாகிறது. எஸ் ஹல்லேலூயா. ஊழியங்களுக்கு எதிரடையாய், குடும்பங்களுக்கு எதிரடையாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் கட்டப்படுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சரீரங்கள் விடுவிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே விடுதலை, குடும்பங்களுக்குள்ள விடுதலை. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓராபானா கந்தரா தியாக்கரதனரியலரதனமன. Yes Lord. நல்ல பிதாவே, தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடு உம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை ஹல்லேலூயா அளந்து கொடுத்தார். காடப்பட்சியை கொடுத்த போது காடப்பட்சிகள் தங்களுடைய தலைக்கு மேலே அப்படியே வந்து நின்னுது. ஆமென். தேவைக்கு அவங்க பிடிச்சு எடுத்துக்கிட்டாங்களாம். அதுபோல் இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது எனக்கான வார்த்தை அப்படின்னு சொல்லி யார் எடுக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மழை பெய்யும் போது யாராவது கொடை பிடிச்சிட்டு இருந்தா நனையாது. பரிசுத்த ஆவியானுடைய மழை இந்த ஆலயத்தில் பெய்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்வாராக. விசுவாசத்தின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க ஆமென் விடுதலைகளும் பெருசாக மாறும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். மாலையில் நான் வந்த பிறகுதான் ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தினேன் இங்கே பேசுவதற்காக. அப்படியே மனசில் நினச்சிட்டு இருந்தேன். வந்து உட்கார்ந்த பிறகு அதை திரும்பவும் நினச்சேன், பேசணுமா வேண்டாமா, எனக்கு ஒரு அடையாளம் வேணுமே அப்படின்னு. ஹல்லேலூயா. 100 ஸ்தோத்திரம் அதுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆமென். 2 கையை வைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆத்திரமும் போகும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் சொன்னால் சமாதானம் வரும். ஸ்தோத்திரம் சொன்னால் அற்புதங்கள் நடக்கும். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். பக்கத்தில் உள்ளவங்க கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கடந்து வந்த பாதைகளை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைமைகளிலும் கர்த்தருக்கு நன்றி. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைமைகளிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல நாம் பழகி கொண்டோம் என்றால் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் வெளியிலிருந்து உள்ள வரக்கூடாது, உள்ளே இருந்து வெளியே வரட்டும். ஆமென். இயேசு சொல்லிட்டு போனார், ஆமென், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தர்றேன் அப்படின்னு. இல்லை, சொல்லலை. ஹல்லேலூயா. உங்களுக்கு 100 பவுன் நகை தந்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? பிறகு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்துட்டு போகிறேன். இன்னைக்கு உலகத்தில் இல்லாதது சமாதானம். ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது சமாதானம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய சமாதானத்தை உள்ளத்தில் தந்திருக்கிறார். ஆமென். மழை பெய்தாலும் சமாதானம், ரெட் அலர்ட் வந்தாலும் சமாதானம், சுனாமி வந்தாலும் சமாதானம், வருமானம் இல்லாட்டாலும் சமாதானம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் வராதது போல தோன்றினாலும் சமாதானம். ஹல்லேலூயா.
ஆமென். இந்த 18 நாளோடு ஜெபம் முடிஞ்சிடக்கூடாது. இது ஒரு ஆரம்பமாய் மாறட்டும். ஆமென். இதுவரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணதை விட அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 18 நாள் அப்படி ஹல்லேலூயா ஒன்று ஜெபத்தினுடைய பயிற்சிக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இனிதான் ஜெபம் மலைக்குள்ளே வரணும். ஆமென். ஆழத்துக்குள்ளே வந்தால் அதிகமான காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ரூத்தின் புத்தகத்திலிருந்து சுருக்கமாய் சில காரியத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் ஹல்லேலூயா தருகிற வெளிச்சத்தின் அடிப்படையிலே பகிர்ந்து கொள்ள நான் கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆமென். அதனுடைய 11வது வசனத்தினுடைய கடைசி 2 வார்த்தைகள். நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழுகிற இந்த தேசத்தில் நாம் பாக்கியவான்களாக மாற கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த தேசத்தில் நாம் புகழ் பெற்றிருக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் வரலையா உங்களுக்கு? ஆமென். காப்பி காட்டிலே நீ பாக்கியவானா இருந்து ஆமென் இந்த பட்டணத்திலேயே நீ புகழ் பெற்றிருக்க கடவாய் அப்படின்னு சொல்லி ஆமென் தேசத்தினுடைய மூப்பர்கள் எல்லாம் போவாசை பார்த்து வாழ்த்துகிறாங்க. ஆமென். இந்த கூட்டம் முடியும் போது 21ஆம் நாள் அப்படி ஒரு வாழ்த்துதல் இங்கே வெளிப்படுவதாக. ஆண்டவர் நம்மை வாழ்த்தினா அப்படியே நடக்கும். யோவான் வாழ்த்துகிறார், பிரியமானவனே உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. ரெபெக்காளை வாழ்த்தினார்கள், எங்கள் சகோதரியே நீ கோடான கோடியாக பெருகுவாயாக. பட்டணத்து மூப்பர்கள் வாழ்த்துகிறார்கள், நீ எப்ராத்தாவிலே புகழ் பெற்றவனாக பாக்கியவானாக இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றவனாக இருக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி ஒரு புகழ், இப்படி ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு பின்பாக ஒரு மகிமையான ஒரு குடும்பம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் ஆமென் ரொம்ப அழகாய் தெரிந்த ஒரு சரித்திரம். பைபிளில் 2 புத்தகங்கள் பெண்மணிகளுடைய பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ரூத்தின் புத்தகம், மற்றொன்று எஸ்தரின் புத்தகம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலத்திலே ஆமென் பெத்லகேமிலே திடீரென்று ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தவுடனே ஒரு குடும்பம் ஆமென் எலிமெலெக்கு, நவோமி, மக்லோன், கிளியோன் என்று சொல்லக்கூடிய 4 பேர் அடங்கின குடும்பம் அங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மோவாபிய தேசத்தில் போய் பஞ்சம் பிழைப்பதற்காக போனாங்க. ஹல்லேலூயா. அந்த மோவாப் தேசத்தில் அவங்களுடைய வாழ்க்கையே கசப்பாக மாறினது. வாழ்க்கையில் மரணங்கள் உண்டானது. வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறினது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கேள்விக்குறியின் மத்தியில் நன்றி செலுத்த முடியுமா? ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா? ஆமென். நம்ம நன்றி சொல்லுவோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடா என்பதை அறிந்திருக்கிறேன். எப்போ விசா அடித்து வெளிநாட்டுக்கு போய் சம்பளம் வாங்கும்போது சொல்லுவோம். அல்லது வீடு கட்டி முடித்த பிறகு சொல்லுவோம். அல்லது ஜெபத்துக்கு பதில் கிடைச்ச பிறகு சொல்லுவோம். நகோமியினுடைய வாழ்க்கையில் நன்றி சொல்லுவதற்கு காரணம் உண்டா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என்னுடைய நாவில் நடக்கும். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளே பலன் இல்லாமல் போனாலும், ஆமென் ஹல்லேலூயா, ஒலிவ மரம் பலனற்று போனாலும், கிடையிலே மந்தைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். ஹல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்த போது சொல்லுகிறார் ஒரு மகிமையான வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம்னு நினச்ச உடனே ஒப்பாரி வைக்கிறேன்னு நினச்சிடுறோம். அது நல்லதுதான். கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். ஆமென். கண்ணீர் சிந்தணும். கண்ணீர் சிந்த வேண்டிய நேரத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கண்ணீரை எல்லாம் பரலோகத்தில் கர்த்தர் துருத்தியில் வச்சிருக்கிறார். ஆமென். காணிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் காணிக்கை நிறைய கொடுத்துருக்கலாம்.
ஆனால் காணிக்கை இருக்கோ இல்லையோ தெரியலை, பொக்கிஷம் இருக்கும். ஆனால் அதை விட மேன்மையாக ஆமென் கண்ணீர்களை கர்த்தர் பரலோகத்திலே துருத்தியிலே வச்சிருக்கிறார். உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற நாம் ஆத்துமக்களுக்காய் கண்ணீர் சிந்த கர்த்தர் உதவி செய்வாராக. சபைக்காக கண்ணீர் விட கர்த்தர் உதவி செய்வாராக. தேசத்துக்காக கண்ணீர் சிந்த கர்த்தர் உதவி செய்வாராக. கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். இந்த உபவாசம் முடியும் போது ஆலயத்தில் ஒரு கம்பீரமான ஆத்தும அறுவடையை கர்த்தர் தருவாராக. ஆமென். வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்களை கர்த்தர் சபையில் எழுப்பட்டும், பெண்களை கர்த்தர் எழுப்பட்டும். நான் சொல்றது யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படியே ஆகட்டும். ஆமென் என்று சொன்னால் அர்த்தம் என்னது? அப்படியே ஆகட்டும். தூங்கி தூங்கி விழுந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லணும் எல்லாரும். அல்லேலூயா. மந்தை பெருகிறது போல கர்த்தர் மனுஷரை பெருக பண்ணுவாராக. கண்ணீர் சிந்தினா அதனுடைய பலனை நாம் காண்போம். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்களை கர்த்தர் கம்பீரத்தோடு கூட அறுக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவாராக. வலது புறத்திலே இடது புறத்திலே இடங்கொண்டு பெருகிற அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. ஆமென். நன்றி செலுத்த நாம் ஆரம்பித்தாலே போதும் ஒரு விடுதலை உண்டு. சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நடக்கும்போது சோத்திரம், உட்கார்ந்து இருக்கும்போது சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் சொல்லி சொல்லி கடைசியில் அந்நிய பாஷைகளை கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். அந்த சோத்திரங்கள் துதிகள் ஹல்லேலூயா ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களாய் மாறுகிற போது நம்முடைய வாழ்க்கை இனிமை உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. 21 நாளா ஆலயத்தில் மட்டும் ஜெபம் பண்ண போதாது, தூக்கத்தில் கூட ஜெபம் பண்ண, நடு ராத்திரியில் ஜெபிக்கிற அந்த ஜெப அலையை கர்த்தர் சபைக்குள்ளே தருவாராக. ஹல்லேலூயா. நடு ஜாமத்தில் எழும்பி ஜெபிக்கிற ஜெப நேரங்களை கர்த்தர் தருவாராக. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமா என்ன செய்வாராக? பதிலை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த நகோமியினுடைய ஆரம்பம் எல்லாம் புகழ் பெறுகிறதாக இல்லை. ஆமென். போவாசனுடைய வாழ்க்கையில புகழ் பெறக்கூடிய அனுபவங்கள் இல்லை, பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் இல்லை. ஆனால் பட்டணத்து மூப்பர்கள் எழும்பி நின்று சொன்னார்கள், ஆமென், எப்ராத்தாவிலே நீ பாக்கியவானாக இருந்து ஆமென் பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சபைக்கு சொல்லுகிறார், குடும்பங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 2024 வருடத்தில் இது சம்பவிப்பதாக. இந்த ஆமென் ஜெபம் முடிகிறதற்குள்ள ஆமென் தேசத்திலே நாம் புகழ் பெற்றவர்களாய் மாறத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. ஆமென். மூப்பர்கள் வாயில வந்தாலும் அது தீர்க்க தரிசனமாக இருந்தது. போவாசுடைய வாழ்க்கையில அதை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அதே பெத்லகேமில் இயேசு பிறந்தார். இதே போவாசுடைய சந்ததியிலே கர்த்தர் பிறந்தார். அந்த குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த குடும்பத்தை கர்த்தர் புகழ் பெற்றிருக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைப்போம் இந்த 21 நாள் ஜெபம் எல்லாம் ஏதோ ஒரு கடமைக்காக நடக்கிறது என்று, அல்லது ஏதோ ஒரு ஆமென் ஹல்லேலூயா உற்சாகத்தினால நடக்கிறது என்று சொல்லி. அப்படி அல்ல. இது தேவனுடைய திட்டத்தினால நடக்கிற ஜெபம். ஆமென். நம்புகிறேன் இந்த 18 நாளும் ஒவ்வொரு ஆமென் ஜெப நேரங்களில் வந்திருப்பீங்க, காலையில் வந்திருப்பீங்க, ராத்திரி வந்திருப்பீங்க. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சில காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். சிலருடைய சங்கிலிகளை கர்த்தர் உடை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிலருடைய பாரம்பரிய கட்டுகளை கர்த்தர் அவள் தருகிறார். ஆமென். சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் அவள் தருகிறார். நம்மால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபம் பரலோகத்தின் தூதனை இறங்க பண்ணினது. ஆமென். எத்தனை பேர் பார்க்கிறீங்க இந்த ஜெபத்தின் மூலமாய் தேவன் தூதர்களை அனுப்ப வேண்டிய இடங்களிலே அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஜெபம் பண்ணா வெளிநாட்டிலும் அற்புதங்கள் நடக்கும். இங்க ஜெபம் பண்ணா வீடுகளுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கும். இங்க ஜெபம் பண்ணும்போது ஹல்லேலூயா ஆமென் மரித்து போனவைகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஜெபம் பண்ணும்போது மந்திர தந்திர செய்வினையும் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாகும். அசாத்தியம் என்று சொல்லவைகளை கர்த்தர் சாத்தியமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆவியா
ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் எல்லாம் கத்த தொட்டு கொண்டே இருக்கிறார். வியாதிகள் மாறுவதாக, செய்வினையின் கட்டுகள் மாறுவதாக, பொல்லாத அடிமைத்தனத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக, ஜெபித்தும் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளிலிருந்தும் ஆமென் நசரேனா இயேசுவின் நாமத்தினால ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இங்கே பெற்றோர்கள் இருந்து ஜெபிக்கிற போது பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. தேசங்களிலே புகழ் பெற்றவர்களாக, தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஜனத்தை கத்த உயர்த்தி அருளுவீராக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நன்றி செலுத்த வேண்டும். வாசிக்கலாம் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். அல்லேலூயா. முடிஞ்ச அந்த வசனத்தை அடையாளம் பண்ணிக்கிடுங்க. ஆனா இது நம்முடைய சாட்சியா இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. நான் மறக்க மாட்டேன், எங்கள் சர்ச்சில் ஆமென் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் இந்த புது வருஷம் வரும்போது வாக்குத்தத்தத்தை எடுத்து எல்லாரும் வாசிப்பாங்க. ஆமென். புது வருஷம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கிடைக்கும் இல்லையா? அதில் ஒரு அம்மா எடுத்து வாசித்தாங்க வசனம். இனி நீ அழுது கொண்டிருப்பாய். வயசான அம்மா இல்லையா? ஆமென். நம்ம அந்த நேரத்தில் திருத்தினா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருமே அப்படின்னு நான் ஒன்றுமே சொல்லலை. ஆமென். திருத்தி இருக்கணும். ஆமென். அன்னைக்குள்ள பக்குவம் அவ்வளோதான். திருத்தவும் இல்லை, விட்டாச்சு. அவங்கள பார்த்து அதை சொல்லவும் இல்லை. அடுத்த வருஷம் சாட்சி சொல்லுவாங்க எல்லாரும், எடுத்த வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு. இந்த அம்மா எடுத்து வாக்கு தத்தம் சாட்சி சொல்லிச்சு, போன வருஷம் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார், இனி நீ அழுது கொண்டிருப்பாய் அப்படின்னு. இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என்ன செய்தேன்? அல்லேலூயா. தப்பு யாருடைய தப்பு? வாசிச்ச ஆளுடைய தப்பு. வசனம் என்ன சொல்லுது? இனி நீ அழுது கொண்டிராய், நீ அழுது கொண்டிராய். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்களேன், இனி நீங்கள் அழ மாட்டீங்க, இனி நீ அழுது கொண்டிராய். தேவன் தாமே உன்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை தான் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். இதுவரைக்கும் அழுது இருக்கிற, இனி நீ என்ன செய்ய மாட்டாய்? அழமாட்டாய். அதை விசுவாசிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நகோமி இப்போ 4 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, சர்வ வல்லவர் என்னை கசப்பாக்கினார். நம்முடைய ஆண்டவர் யாரையும் கசப்பாக்குகிறவர் அல்ல. பக்கத்தில் உள்ள ஆளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் யாருக்கும் கசப்பு என்ன மாட்டார், தரமாட்டார். ஆண்டவர் யாருன்னா கசந்த மாறாவையே மதுரமாக மாற்றுகிறவர். வாழ்க்கை கசப்பாக இருக்கா? அந்த கசப்பை மாற்றுகிறவர் தான் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு. அல்லேலூயா. நெகட்டிவான சாட்சி யாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை கசப்பாக்குனாருன்னு, ஆண்டவர் என் வாழ்க்கையே இப்படி ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை எப்படி தான் இருக்குது? கசப்பாக தான் இருக்குது. என்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்தனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை எப்படி இருக்குது? கசப்பாக இருக்குது. என்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு போனேனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை எப்படி இருக்குது? கசப்பாக இருக்குது. அல்லேலூயா. என்னைக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணேனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்க்கும்போதே தெரியும். ஆமென். மற்ற ஆளுகளெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கணவனை பார்க்கும்போது, மனைவியை பார்க்கும்போது ஆமென், அது புளிச்சிக்காயை பார்த்தது மாதிரி, ஆமென், பாவக்காயை பார்த்தது மாதிரி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். சர்வ வல்லவர் என்ன ஆக்கிட்டாரா? கசப்பாக்கிட்டாரா? இல்லை, மூடிக்கேத்த ஜாடி தான், ஜாடிக்கேத்த மூடிதான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா. கர்த்தர் யாரை என்ன செய்ய மாட்டார்? கசப்பாக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை இனிமையாக்குகிற தேவன், உன்னுடைய குறைவை கர்த்தர் நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. 2வது சொல்லுகிறார், ஆமென், நிறைவுள்ளவளா போனாளா?
ஆமாம், நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நீ நிறைவாகவே இருப்பாய். பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நிறைவாக தான் இருப்போம். அப்பா வீட்லேயே இருக்கணும், அப்பா கூடயே இருக்கணும், அப்பாவுடைய பிரசன்னத்திலேயே இருந்தால் குறைவே இருக்காது. என் தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்க ஒழிஞ்சு அவர் குறைவாக்குவார்னு எங்கேயும் என்ன செய்யலை, சொல்லலை. ஆமாம், பக்கத்தில் உள்ள ஆளை தட்டி சொல்லுங்களேன், குறைவாக்க மாட்டார். சர்ச்சுக்கு வந்ததுனால நீங்கள் குறைந்து போக மாட்டீங்க, சர்ச்சுக்கு வந்ததுனால தேய்ந்து போக மாட்டீங்க, ஆண்டவரை தேடினதுனால நீங்கள் குறைந்து போக மாட்டீங்க. நிறைவை கத்த தருவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபை, அந்த சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். அப்போ நிரப்புகிற ஆண்டவர். வெறுமையான படகை பேதுரு கொடுத்தார், நிரப்பி தான் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் குறைவாக கொடுக்க மாட்டார், எங்கேயும் குறைவாக கொடுக்கவே இல்லை, நிறைவை தருகிற தேவன். அல்லேலூயா. அப்பா வீட்டை விட்டு போனால் குறைவு வரும். பக்கத்தில் உள்ள ஆளை தட்டி சொல்லுங்க, அப்பா வீட்டை விட்டு போனால் என்ன வரும்? ஆமென். அல்லேலூயா. அப்பாவின் பிரசன்னத்தை விட்டு போயிடக்கூடாது. சாகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், அப்பாவை சுற்றி 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 இருக்கணும், அப்பா கூடயே இருக்கணும். அவன் உங்கள் பிரசன்னம் தான் எனக்கு எல்லாம், நீர்தான் எனக்கு எல்லாம். அல்லேலூயா. உங்கள் பாத பீடம் எனக்கு போதுன்னு சொல்லி அப்பா பாதத்தை இருக்கணும். அல்லேலூயா. இதை விட்டுட்டு கண்டகள் இதெல்லாம் பார்க்குறது, அங்கெல்லாம் பார்க்கும்போது சோதம் கொமரா மாதிரி இருந்துச்சா? அல்லேலூயா. சோதம் கொமரா பட்டணம் எப்படி இருந்துச்சு? ஆமென். அப்படி தேவனுடைய தோட்டம் மாதிரி இருந்துச்சா? ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சா? அப்படியே நீக்கி 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 அடித்து போயிடுறது. அல்லேலூயா. பிறகு நிறைவு வராது, குறைவு தான் வரும். மோவாபை பார்த்தா நல்லது போல தான் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற இடத்தில் இருக்கணும், சபையில் இருக்கணும், பெத்லகேமில் இருக்கணும், அப்பத்தின் வீட்டில் இருக்க வேண்டும், தேவ பாத பீடத்தில் இருக்கணும். ஒரு மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சிலர் லாட்டரி கடையில் போய் எடுக்கிறது. அல்லேலூயா. நிறைவு வரும். ஆமென். நேற்றைக்கு சும்மா ஒரு நியூஸை பார்த்தேன். அல்லேலூயா. 25 வருஷத்தில் அந்த ஆள் 85 நடந்துள்ள சரித்திரத்தை சொல்கிறாரு. லாட்ரி அடித்த ஆமேன் மனுஷர்களை எல்லாம் குறித்து. ஆமேன். ஒருத்தனும் கதி பிடிச்சதே இல்லையா? கோடிக்கணக்கில் லாட்ரி அடித்தவன் யாரும் என்ன செய்யலையா? அல்லேலூயா. கடைசியில் பழைய குருடி கதவை திறடி. என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை விட கேள எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கிறாங்க கடைசியில். அல்லேலூயா. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாக இருந்து பெத்லகேமில் புகழ் பெற்றிருப்பா, லாட்ரி எடுத்ததுனால அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சத்தம் குறையுதே. அல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் இருந்தால் போதும். இளையகுமாரன் நினைச்சான் சம்பாதிக்கணும் எடுக்கணும்னு எல்லாம் நினைச்சான், நிறைவுள்ளவனாய் போனான், கடைசியில் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமென். நகோமி சொல்லுகிறாள், நிறைவுள்ளவனாய் போனேன், வெறுமையாய் வந்தேன். அடுத்தது, சர்வ வல்லவர் என்னை சிறுமைப்படுத்தினாரா? கர்த்தர் யாரையா சிறுமைப்படுத்தி இருக்காரா பைபிளில்? அல்லேலூயா. சிறுமைப்பட காரணம் என்ன? சிம்சோனே, உன்னுடைய அபிஷேகத்தை நீ இழந்தாய், உன்னுடைய அழைப்பை நீ இழந்தாய். ஆகவே இப்பொழுது பெலிஸ்தியர்கள் ஒன்று என்ன செய்றாங்க? சிறுமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. சிறுமைப்படுத்துகிறவர்கள் பெலிஸ்தியர்கள், சிறுமைப்படுத்துகிறவர்கள் பார்வோன், சிறுமைப்படுத்துகிறவர்கள் அம்மோனியர்கள், மோவாபியர்கள். தேசத்தில் இருக்கிற ஜாதிகள் தான் சிறுமைப்படுத்துவார்களே ஒழிய தேவன் ஒரு காலம் நம்மை சிறுமைப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. என்னை கிளேசப்படுத்தி, அல்லேலூயா, நம்மை கிளேசப்படுத்துகிறவர் அல்ல தேவன். அல்லேலூயா. இருந்தும் நகோமியே, நீ இந்த நெகட்டிவானதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காத. ஆமென். நீ ஆண்டவர் உனக்கு செய்கிற உபகாரத்தை பார். ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு அப்படியே கொஞ்சம் வாழ்க்கையில் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடி ஓடி அப்படியே வரும்போது நமக்கு இப்போ நல்லா இருக்கிறதெல்லாம் தெரியாது. நம்ம கண்ணுக்கெல்லாம் பழசெல்லாம் மறந்துடும். நம்ம எந்த நிலையிலிருந்து வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு நம்முடைய மனசில் இப்போ எல்லாம் முறுமுறுப்பு வந்துடும். அல்லேலூயா. எகிப்தில் இருந்தவர்கள் ஆளோட்டிகளினால கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். எகிப்தில் உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவன் ஒரு பக்தன் சொல்லும்போது, அவன் காலையிலையும் மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, ஒரு நேரம் தான் சாப்பாடு. அல்லேலூயா. எப்போ? ராத்திரி. அல்லேலூயா. அதான் டின்னர்.
ஆமென். அந்த டின்னர் தான் ராத்திரி பஸ்கா ஆசரிக்க கூட அதை ஆண்டவர் வச்சாரு. ஒரு விருந்து சாப்பாடு போல. காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க, பகலெல்லாம் வேலை செய்துட்டு ராத்திரி நடுராத்திரி வந்து அவன் சமைச்சு அவன் சாப்பாடு உண்டாக்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தில் காலைதோறும் என்ன கொடுக்கிறாரு? மன்னா கொடுக்கிறாரு, காடப்பட்சியை கொடுக்கிறாரு. வஸ்திரம் பழசாய் போகல, அவன் செருப்பு தேஞ்சு போகல, கால்களுக்கு வீக்கம் வரல, ஆஸ்பத்திரிக்கு போகல, வட்டிக்கு பணம் வாங்கல. ஆமென். நீ சொல்லிட்டே இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்த பிறகு தேவன் செய்த நன்மையை நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு பதிலாக முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். முறுமுறுக்கிற கூட்டத்தை எல்லாம் கர்த்தர் வனாந்திரத்தில் 40 வருடத்தில் அழித்து போட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கை கொடுத்து கேளுங்களேன், நீங்க முறுமுறுக்கிற ஆளா சோத்திரம் பண்ணுகிற ஆளான்னு நல்லா கேளுங்களேன். நறுக்குன்னு கேட்கணும். அல்லேலூயா. நீங்க என்னாலே முறுமுறுக்கிற ஆளா சோத்திரம் பண்ணுகிற ஆளா? பிரசங்கம் நமக்கு தானே இல்லையா? அல்லேலூயா. அவன் சந்தையில் போகிற பாம்புகளுக்கு ஒன்றும் இல்லையே. அவன் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து நல்லா கேளுங்க, நறுக்குன்னு. நீங்க முறுமுறுக்கிற ஆளா சோத்திரம் பண்ணுகிற ஆளா? கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற நன்மைகளை நீ திருப்தி அடைந்திருக்கிறாயா? கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. ஸ்மிர்னா என்கிற சபையிலே பிஷப்பாக இருந்த ஒரு தேவ மனுஷன், அவருடைய பேர் போலிகார்ப். அவரை கொலை செய்யும்படியாக வந்து நிறுத்தினாங்க. அப்பொழுது சொன்னாங்க, நீங்க இயேசுவை மறுதலிப்பீங்கன்னா உங்களை நாங்கள் விட்டுறோம். ஆமென். அவர் வேதத்தை அழைத்து கொண்டு சொன்னாரா, எனக்கு 86 வயசாகுது. இந்த 86 வயசு வரைக்கும் என் இயேசு எனக்கு நன்மை இல்லாம ஒரு தீமையும் செய்யவில்லை. அவரை எப்படி நான் மறுதலிப்பேன்? அல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நகோமிக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்ல ஏதாவது ரீசன் இருக்கா? மலையாளத்தில் பாடுவோம். ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடா நேரே காரணம் உண்டு. ஆராதிப்பான் காரணம் கை தட்டாமையே பாடுவோம். கை தட்டி பாடான் காரணம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. നമ്മുടെ യേശു ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. നമ്മുടെ യേശു ആമേൻ. ആരാധിപ്പാൻ നമുക്ക് ஏன் நம்முடைய இயேசு ജീവിக்கிறார். കാലുകൾ ഏറെക്കുറെ വഴുതി പോയി, ഒരിക്കലും ഉയരില്ല എന്ന് നനച്ചു. എന്നാൽ എൻ്റെ നിലവുകൾ ദൈവം മാറ്റി എഴുതി. ഹല്ലേലൂയ. ഉന്നത വിളിയാൽ വിളിച്ചു എന്നെ, ചോദിച്ചതോ ഉള്ളിപ്പോലും നനച്ചതല്ല, ദയതോ നീ എൻ്റെ മേൽ ചൊരിഞ്ഞതല്ലേ, ആയുസ്സെല്ലാം നിനക്കായി നൽകിടുന്നു. ആമേൻ. அந்த நன்றி நிறைந்த இருதயம் கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நகோமிக்கு நன்றி செலுத்த வாய்ப்பு இருக்கா? ஒன்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலிமெலேக்கு செத்தார், மக்லோன் செத்தான், கிலியோன் செத்தான். 3 பேர் செத்தாங்க. இந்த பாட்டியம்மாவும் செத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் சாகாமல் உயிரோடு காத்தார். அல்லேலூயா. சொல்லலையே. ஆமென். 2024 ரொம்ப மரணம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆமென். நிறைய மரணங்கள். அல்லேலூயா. மரணம் இல்லாத நாள் இல்லை. அல்லேலூயா. கொரோனாவில் நம்ம பக்கத்தில் எத்தனையோ பேர் செத்தாங்க. நம்மை விட படித்தவர்கள், புகழ் பெற்றவர்கள், நல்ல சாமர்த்தியசாலிகள், ஆமென், அழகு திறமைகள் உள்ளவங்க, ஏன் டாக்டர்மார், ஆமென், எம்பி எம்எல்ஏக்கள், மந்திரிகள் செத்தாங்க. ஆனால் கிருபையாய் நம்மை உயிரோடு வச்சிருக்கிறாரே. சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன்.
ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட கிருபையாய் தந்ததுனால தான் இந்த 18வது ராத்திரியில நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன் எனக்கு ஜீவனை தந்தீங்க ஆண்டவரே, என்னை ஏன் உயிரோடு கூட வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அவன் ஜீவனை தந்தாரே, சுகத்தை தாரே. நம்ம பக்கத்தில் இருந்தவர்கள் மரித்து போனாங்க, அவங்க செஞ்ச பாவம் கிடையாது. அவங்களுடைய நேரம் வந்த போது அவங்களை எடுத்துட்டார் ஆனவர். ஆனால் நம்ம உயிரோடு கூட வச்சிருக்கிறான்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை இனியும் பாக்கி இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் திட்டமுடையவராக இருக்கிறார். ஆமென். உன்னுடைய கணவன் இறந்து போனான், உன்னுடைய 2 பிள்ளைகள் இறந்து போனார்கள், நீ தனித்தவளாக இருக்கிறாய். ஆனாலும் உனக்கு நன்றி சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பல மரணங்களை சந்தித்த போது பாட்டியம்மா நகோமி, உன்னை கர்த்தர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னார். என் தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டமுடையவராக இருக்கிறார். அந்த திட்டத்துக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கமுடையவராக இருக்கிறார். உலகம் ஒருவேளை உன்னை பின்மாற்றக்காரன் என்று முத்திரை குத்தலாம். உலகம் உன்னை ஹல்லேலூயா நீ மோவாவுக்கு போறவள், நீ சபிக்கப்பட்டவள் என்று சொல்லலாம். ஆனால் என் தேவன் உன்னை குறித்து எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவன் நினைச்சிருந்தா அந்த 3 பேர் செத்த இடத்துல 4வது இவளையும் என்ன செய்திருக்கலாம்? சாக பண்ணி பேர் இல்லாம புகழ் இல்லாம யாருக்கும் தெரியாம இந்த பைபிள்லயே இப்படி ஒரு புத்தகம் வராம போயிருக்கலாம். புரியுதா? ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய பேர் இருந்த இடத்துல தெரியாம போய்விட்டது. எத்தனை பேருடைய நிலைமைகள் இந்த உலகத்துக்கு தெரியாமல் போய்விட்டது. எத்தனையோ அவன் கருவறையிலேயே அழிந்து போய்விட்டது. ஆனால் நகோமியே, உனக்கு கர்த்தர் கிருபையாய் ஜீவனை தந்திருக்கிறார். 2 கையை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? என் மேல வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை எத்தனை வியாதிகள் வாழ்க்கையில் வந்தது, எத்தனை அலைகள் வாழ்க்கையில் அடித்தது, எத்தனை போராட்டங்களை சந்தித்தோம், எத்தனை மரண இருள்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போது பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தேற்றினாரே. ஜீவன் தந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை எனக்கு தந்தீரே ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. மரணங்கள் மாறினதற்காய் ஸ்தோத்திரம். இல்ல, ஹல்லேலூயா, இழந்தவைகளை திரும்ப தருவதற்காகத்தான் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்புவதற்காய் ஆண்டவர் திட்டமுடையவராக இருக்கிறார். எதெல்லாம் இழந்தாலும் ஆமென் ஜீவனை கத்த கிருபையாய் தந்திருக்கிறாரே. அழகு பார்க்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், புகழை தருகிறவர், கனத்தை தருகிறவர், சிறந்திருக்க பண்ணுகிறவர், அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். ஓராபாலா ரிகதரா ரிபாலா ஹந்தரா ரிபாலா ரிகதரதலா ஷியாலரதலமரா. உம்முடைய மகிமையின் அபிஷேகத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லலாம், எத்தனை இடங்கள்ல நம்ம செத்துருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிப்ரவரி மாதம் சபையில் ஒரு திருவிருந்து நடக்குது. ஆமென். அன்னைக்கு ஆமென் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து ஒரு சகோதரன் கைகாட்டி கூப்பிட்டாரு. பின்னால் வந்தேன். சோத்திரம். வந்தோடனே சொன்னார், இன்னும் சாலி இறந்து போச்சா அப்படின்னு. சபையில் உள்ள ஒரு விசுவாசி. ஹல்லேலூயா. ஆராதனை நடந்துட்டு இருக்கு, இப்போ ஆள் இறந்து போச்சுன்னு சொன்னால் என்ன செய்யறது? ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் சொல்கிற செய்தி உண்மைதானா, கன்ஃபார்ம் தானா அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபோட்டோ சகிதம் வந்துடுச்சு அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. எதுக்கும் ஆமே சோத்திரம். அவங்க வீட்டுக்கு ஒன்று கூப்பிடுவோமே சோத்திரம். அப்படி இறந்துருந்தால் நமக்கு முதல்ல ஃபோன் வந்திருக்குமே. வரலையே, ஒன்றும் வரலையே. வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை பாஸ்டர், அவர் நல்லா தான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் அப்படின்னு. அதில் இப்போ தான் நான் ஃபோன் பண்ணிட்டு வச்சேன். ஹல்லேலூயா, ஆமென். சோத்திரம். இந்த உபவாசம் இப்போ முடிஞ்சது. அந்த உபவாசத்தில் அவங்க குடும்பமாக இருந்தாங்க. உபவாசம் முடிஞ்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் எழுப்பி சாட்சி சொன்னார். எப்படி இருக்கு? கர்த்தர் நல்லவர். நம்ம குறித்து உலகம் சாவத்தான் விரும்பும், அவன் எப்பொழுது சாவான். படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் இனி எழுப்ப மாட்டார்.
அவன் ஏறின படுக்கையிலிருந்து எழும்ப மாட்டான், அவன் செத்து போவான். யார் சொல்லுவாங்க தெரியுமா? கூட இருந்து அப்பம் சாப்பிட்டவன், ஒருமித்திருந்தவன். சாவை விரும்புகிறவர்கள் அநேகர் தேசத்தில் இருக்கும்போது, நகோமியே அவன் பெத்லகேமில் ஒரு பாட்டு வெளிப்பட்டிருக்கலாம், நகோமி செத்து போனாள் என்று, முடிந்து போனது என்று, சரித்திரம் முடிந்தது, சகாப்தம் முடிந்தது என்று. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முடியலப்பா, இனிதான் ஆரம்பம் இருக்கிறது. நன்றி சொல்லு. உங்களுக்கு ஏதாவது உணர்றீங்களா? சரீரத்திலேயாவது ஆவியிலேயாவது? ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தின் கூரங்கே, மரணமே உன்னுடைய கூரங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து முகாலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா மரணத்தின் கூறுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. மரண பயங்களை கத்த ஜனத்தை விட்டு மாற்றுவாராக. எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை கத்தரை துதிப்பீங்களா? ஓ, நீ சாவதில்லை, ஜீவனோடு கூட இருந்து கத்தருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறாய். ரிபாலா ரகாதாரா ஷிபாலா பாபா பாபா புரலா ரதலா கபாலா ரிபாலா பாபா ஷம்துல்லா ரகதலா ரிபக்கரதலா மதா. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா மரணத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, மரண பயங்கள் நீங்கி போவதாக, வியாதிகள் சுகமாகட்டும், மரணத்துக்கு எதுவான வியாதிகள் நீங்குவதாக, மரணத்துக்கு எதுவான வியாதிகள் நீங்குவதாக, மரணத்துக்கு எதுவான கண்ணிகள் திறக்கப்பட்டு போவதாக. மரணத்தின் கண்ணுகள், மரணத்தின் கண்ணுகள் குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும், பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். கண்ணு வைத்து கண்ணு வைத்து கண்ணு வைத்து சாவை குறித்து அபேன் எதிர்பார்த்திருக்கிற ஜனங்கள் நடுவில் எஸ் எஸ் எழும்பட்டும் ஐயா. Thank you Jesus. Hallelujah. Amen. Amen. Hallelujah. நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தா கர்த்தருக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. ஆயுசு நாட்களை கூட்டி தந்தா யாருக்காக வாழ்வேன்? கர்த்தருக்காய் வாழ்வேன். அவருடைய நாம மகிமைக்காக வாழ்வேன். திரும்ப வருவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் தருவார்னா நான் ஹல்லேலூயா மோவாபில் கிடைக்க மாட்டேன், மோவாபை விட்டு திரும்ப வருவேன். பாவத்தில் கிடைக்க மாட்டேன், பாவத்தை விட்டு திரும்ப வருவேன். ஹல்லேலூயா. ரெண்டு, நன்றி சொல்வதற்கு ஒரு காரணம், சாவை மாற்றினார், ரெண்டு வாய்ப்பை கொடுத்தார். சொல்லுங்க, என்ன கொடுத்தார்? வாய்ப்பு கொடுத்தார். பக்கத்தில் உள்ள ஆளுகளுக்கு தட்டி சொல்லுங்களேன், வாய்ப்பு. வாய்ப்பு எப்போதும் கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஆப்பர்ச்சுனிட்டி, தருணங்கள் எப்போதும் என்ன செய்யாது? கிடைக்காது. இயேசுக்கு வலது பக்கத்தில் ஒருவன், இடது பக்கத்தில் ஒருவன். ஆமென். ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தர்ப்பம், ஒரே வாய்ப்பு. ஒருவன் பயன்படுத்தினான், ஒருவன் இழந்துட்டான். ஹல்லேலூயா. சபையிலேயும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறாரு. 21 நாள் ஜெபம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, வேலைக்கு போகிறவங்களுக்கும் வாய்ப்பு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அவன் 3 நாள் லீவ் போட்டெல்லாம் இருக்கிறாருந்தா இருக்கலாம். ஆமென். வாய்ப்புகளை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. இங்கே பக்கத்தில் சில சபைகளுக்கெல்லாம் போகும்போது பார்க்குறேன், சென்னையிலேருந்து வந்துடுறாங்க லீவ் போட்டு. ஆமென். ஹல்லேலூயா. சில கல்லூரிகளில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க லீவ் போட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்க ஜெபத்தில். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறாங்க. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறோன்னா, நேரம் இருந்தால் வருவோம். ஆண்டவர் என்ன எச்சி கிளாஸா? ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மிச்சம் மீதி எல்லாம் சாப்பிடக்கு நேரத்தை உருவாக்கி வரணும், கிரயம் கொடுக்கணும், விலை கொடுக்கணும். நான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக எனக்காய் தேமிக்கப்பட்டிருக்கிற கூட்டங்க. ஹல்லேலூயா. ஆமென். குடும்பமாக நாங்கள் வந்து உட்கார்ந்துருவோம். இது ஒரு விடுதலை நாட்கள் இல்லையா? பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்பை என்ன செய்யணும்?
பயன்படுத்திக் கொள்ள. ஒரு சின்ன செய்தி தான் காதல கேட்கிறாள். கர்த்தர் பெத்லகேமை அப்பத்தினால் ஆகாரத்தினால் சந்தித்தார். மோவாபை கர்த்தர் சந்திக்கல, பெத்லகேமை கர்த்தர் சந்தித்தார். சபையை சந்திக்கிற நாட்கள் இது. சபையிலே கர்த்தர் உலாவுகிற நாட்கள் இது. சபையிலே கர்த்தர் அவன் பரிசுத்தத்தை கொண்டு வருகிற நாட்கள் இது. சபையிலே விடுதலையை கர்த்தர் கொண்டு வருகிற நாட்கள் இது. சாப கட்டுகளை உடைத்தருகிற நாட்கள் இது. அல்லேலூயா. யார் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களோ முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். மனாந்திரத்தில் வழிகள் உண்டாகும், அவாந்தர வழியிலே தண்ணீர் தடாகங்கள் வரும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். திரும்ப வருகிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா என்ன செஞ்சிடணும்? பயன்படுத்திடணும். ஊழியம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன செஞ்சிடணும்? பயன்படுத்திடணும். அல்லேலூயா. சாரிபாத்தில் ஒரு விதவை இருந்தா கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. 5000 புருஷர்கள் இருந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளை 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பேதுரு அவன் மீன் பிடிச்சிட்டு இருந்த இடத்துல கடற்கரையில நூற்றுக்கணக்கான படகுகள் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா பேதுரு வாய்ப்பை பயன்படுத்திட்டார். அவ்வளவுதான், அப்போஸ்தலனா மாறிட்டான். அல்லேலூயா. ஆமென். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கான வாய்ப்புகள் என்னைக்கு கிடைக்காது, ஜெபிப்பதற்கான வாய்ப்புகள் என்னைக்கும் கிடைக்காது. ஆகவேதான் எபேசியர்ல வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்துவை என்ன செய்வாரா? பிரகாசிப்பார். அல்லேலூயா. ஆரோன் மரித்து போனார். ஆரோனுடைய அடக்க ஆராதனையை மோசே மலையில நடத்திட்டு அவன் இறங்கி வரும்போது பாடிட்டே வர்றாரு, ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர், பர்வதங்கள் தோன்றும் என்னும் அனாதியாய் நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர் சொல்லிட்டு வருங்க மோசே. அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு துந்துராசங்கத்தில், ஆண்டவரே என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். அவங்களுக்கு ஜீவன் தந்துட்டாரு. எதுக்கு? வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு. சொல்லுங்க, ஜீவன் தந்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நல்ல சுகம் தந்துட்டாரு. அவன் கேன்சர் மாறிட்டு, கட்டி மாறிட்டு, தலைவலி போயிடுச்சு, வயிற்று வலி போயிடுச்சு, காலையில கால் வலி போச்சு, அவன் காலையில அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்த வாய்ப்பு அல்லேலூயா பெத்லகேமுக்கு நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. அங்கே இருந்துடக்கூடாது, பின்மாற்றத்திலே இருந்துடக்கூடாது. அவன் பண்ணி மேசிட்டா இருந்துடக்கூடாது. எளிமை நடக்கணும். சொல்லுங்க, எளிமைன்னு செய்யணும், நடக்கணும். நடந்தா அவன் வந்தா அப்பா வீட்டுல ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்பா வீட்டுல வந்து அப்பா வந்துருவார், பக்கத்துல வந்து கட்டி அணைச்சு முத்தமிட்டு அல்லேலூயா உயர்ந்த வஸ்திரத்தை தந்து, கைக்கு மோதிரத்தை தந்து, காலுக்கு செருப்பை தந்து, அல்லேலூயா கொளுத்த கண்டை அடித்து விருந்தை தருகிற ஒரு நாள் இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்களுக்கு. அல்லேலூயா. சந்தர்ப்பங்களை இழந்து போகாதீங்க. ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பை இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு. இப்படிப்பட்ட கூட்டங்கள் இழந்து போயிடக்கூடாது. வாஞ்சை வேணும், தாகம் வேணும். எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளுவேன், எப்படியாவது பெற்றுக்கொள்ளுவேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. தீர்மானத்தோடு போறா பாருங்க. 2 மருமக்கள் பின்னால, மாமியார் முன்னால. அல்லேலூயா. ஆனா அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறாள். அதை ஆண்டவர் தான் தர்றாரு. ஆமென். 3 தீர்மானம் எடுக்க வச்சாரே ஆண்டவர், அதுக்கு நன்றி சொல்லுங்க. சாகாம காத்ததற்காய் நன்றி, வாய்ப்பை தந்ததற்காய் நன்றி, தீர்மானம் எடுக்க வைத்ததற்காய் நன்றி. தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, தீர்மானங்கள் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. தீர்மானங்கள்ல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. கட்டகுமார ஒரு தீர்மானம் பண்ணா. என்ன தீர்மானம்? எழுப்புவேன், தகப்பன் வீட்டுக்கு போவேன், தகப்பன் வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. சோத்திரம். அதுதான் தீர்மானம். அவன் தீர்மானத்தோடு நடக்க ஆரம்பிக்கிற போது கர்த்தர் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். பக்கத்தில் எடுக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கணும்.
ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமா? சிலர் தீர்மானம் எடுப்பாங்க. ஆமாம், 21 நாள் நான் என்ன செய்வேன், ஒரு நேரம் உபவாசம் இருப்பேன். நல்ல தீர்மானம் தான். ஆமாம், இந்த தீர்மானம் எடுத்த அன்னைக்கு ஆமாம் அது வரைக்கும் 9 மணிக்கு தான் பசி எடுக்கும். தீர்மானம் எடுத்த அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு பசி எடுக்கும். ஹல்லேலூயா. அது இந்த ஒரு விரையல் மாதிரி எல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. தலைவலி மாதிரி எல்லாம் வந்துடும். வந்த உடனே சோத்திரம் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு சில கடையில் எழுதி வச்சுருப்பாங்க, இன்று ரொக்கம் நாளை கடன். அப்போ நம்மளும் தீர்மானம் எடுத்தாச்சு, இன்னைக்கு சாப்பாடு நாளைக்கு உபவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமான நாளைக்கு பேசுவோம் அதை. ஆமென். ஹல்லேலூயா. எடுக்கிற தீர்மானத்தில் எப்படி இருங்க, உறுதியா இருங்க. ஆமென். சின்ன தீர்மானம் ஆனாலும் பெரிய தீர்மானம் ஆனாலும் சில பொருத்தரம் பண்ணிட்டு யோசிக்கிறது மனுஷனுக்கு என்ன இருக்குமா, கண்ணியா இருக்கும். ஆமென். நீ பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த தாமதியாதே, சீக்கிரமாய் சீக்கிரமாய். ஆமென். தானியேல் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டா, அந்த தீர்மானத்தை கத்த கனப்படுத்தினார். நகூமி எடுத்த தீர்மானம் பாருங்க. ஹல்லேலூயா. போகும்போது இப்போ மாமியார் ஆமென் சொல்றாங்க, என் மருமக்களை நீங்கள் திரும்பி பொங்கல். இல்லை மாமி, நாங்கள்லாம் வருவோம், நாங்கள் வருவோம். கொஞ்சம் தூரம் போனோடனே மாமியாருக்கு அடுத்த யோசனை வருது, மருமக்களை கேளுங்க, இனி எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறந்து அது வளர்ந்து வர வரைக்கும் நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் போய் யாரையாவது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி வாழுங்க. ஆமென். இதை கேட்ட உடனே ஒருத்தி போயிட்டா. அவளுக்கு பேர் தான் ஓர்மாள். இனி ஒருத்தி சொன்னா, ஆமென், இனி திரும்பி போறதை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். ஏன்? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி? நீர் மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப மகிமையான ஒரு வார்த்தை. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. அப்படியே அந்த வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, மரணமே அன்றி வேறொன்றும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமா, வியாகுலமா, துன்பமா, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்பாக பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க, கர்வா பசி. கேட்டீங்களா? என்னது தெரியாதோ? ஆமென். கரியப்பிள்ளை தான் தெரியும், கர்வா பசி எல்லாம் தெரியாது. கர்வா பசின்னா தாய் மதத்துக்கு திரும்புவோம். ஆமென். அப்படி ஒரு இதை கொண்டு வந்து பல ஆட்களும் ஆமென் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக இருந்து அநேகர் என்ன செஞ்சாங்க, இந்து மதத்துக்கு திரும்ப போனாங்க. அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்ல முடியாது. ஆமென், சோத்திரம். பழைய காலகட்டத்தில் சாய்மார் வந்தபோது பால் பவுடிக்காக சலுகைக்காக வந்தவங்க எல்லாம் அதை விட மேன்மையான சலுகை அரசாங்கம் தரும்னு சொன்ன போது அங்கே நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தில் மரணமே அன்றி
கிறிஸ்துவின் அன்பை விட்டு வேற ஒன்று என்னென்ன செய்யாது, வேற பிரிக்காது. 3 காரியம் சொன்னோம் இல்லையா? சொல்லுங்க. 1, சாகாம இருந்தா அதற்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்றேன். 2வது, ஆண்டவர் மறுபடியும் வாய்ப்பை கொடுத்தார், அதற்காய் நன்றி. இருதயத்தில் தீர்மானம் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார், அதற்கு நன்றி. ஆமென். இது 3 காரியம் நமக்கு நன்றி சொல்ல முடியுமா? ஆமென். நம்ம சாகாம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோமே, நன்றி. நமக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தாரு, நன்றி. அல்லேலூயா. என்னென்ன தீர்மானம் எடுத்தோமோ அதில் கடைசி மட்டும் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே நடந்து மாமியாரும் மருமகளும் எங்க வந்துட்டாங்க? பெத்லகேம் வரைக்கும் வந்தாங்க. அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டாங்க. அப்படின்னா அந்த ஊரு பெத்லகேம் என்று சொன்னால் ஒரு ஜெபிக்கிற கூட்டம். சொல்லுங்க, ஜெபிக்கிற கூட்டம். நான் என்ன நம்புறேன்னா, இந்த நவோமி போன அன்னையிலிருந்து இந்த ஜெபிக்கிற கூட்டம் ஒரு நகோமி வருவாள் என்று சொல்லி எதிர்பார்த்து ஜெபித்து காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், நம்ம ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து உருவழிஞ்சு திரும்ப வந்தா சில ஆளுங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் யார் அப்படின்னு, நீர் எந்த ஊர், உங்களை ஒன்று இங்கே நாங்கள் என்ன இல்லை கண்டதே இல்லையே பார்த்ததே இல்லையான்னு. ஆனால் நவோமி வந்த உடனே நகோமியை அப்படியே அடையாளம் கண்டார்கள் என்று சொன்னால் ஒரு சபை நகோமிக்காய் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. ஆமென். ஒரு தகப்பன் ஆமென் தன்னை விட்டு தூரமாய் போன இளைய குமாரனுக்காய் காத்திருந்தது போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நமக்கு ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபைக்காக நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆமென். இப்படி ஜெப குறிப்பெல்லாம் வச்சு ஆமென் கொடுக்கக்கூடிய ஜெபத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ண யாரும் பண்ண மாட்டாங்க. ஆமென். சோத்திர. நேற்று முந்தின நாள் ஒரு மரணம் புதுக்கடையில். அந்த மரணத்துக்கு வந்துட்டு நான் போகும்போது அங்கே ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்குறதுக்காக போனோம். அவர் படுக்கையில் எடுக்கிறார். அவர் சொன்னார், சோத்திரம் டிவியில் பார்த்தாராம். அப்போ அவர் பேச்செல்லாம் கேட்ட உடனே பிரசங்கியார் தான். அந்த பேச்சு கேட்ட உடனே அவர் ஜெபம் பண்ணால் வியாதியெல்லாம் சுகமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பிறைய சாட்சிகள் எல்லாம். உடனே இவங்க குடும்பமாக அவரை சந்திக்கிறதுக்கு போயாச்சு. ஜெபம் பண்ண சொன்னால் அவர் சொன்னாராம், ஜெபம் பண்ணால் சுகம் எல்லாம் கிடைக்கும், ஆனால் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும். என்ன பொருத்தனைன்னா, நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகம் அடிக்கிற செலவை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். போனது வியாதி சுகத்துக்காக. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு, புத்தகம் அடிக்கணும். எவ்வளோன்னு கேட்டோன்னா 50,000 ரூபாய். சோத்திரம். இவர் சொன்னாராம், என்கிட்ட இப்போ 50,000 ரூபா இல்லை, 12,000 ரூபா தான் இருக்குது, அதை தாரேன். அந்த 12,000 வாங்கி ஒரு சைடில் வச்சுட்டு 3 வார்த்தையில் ஜெபம் பண்ணி அனுப்புனாராம். இதுதான் 12,000க்குள்ள ஜெபம். மனசில் ஆகலை உங்களுக்கு? ஹல்லேலூயா. அநேகர் இப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்கேயோ இருக்கிற ஆளுங்க ஜெபம் பண்ணால் தலைவலி போயிடும், பல்லு வலி போயிடும், மூக்கு வலி போயிடும்னு. அவங்களுக்கு நமக்காக ஜெபம் பண்ணுறதுக்கோ உத்தரவாதம் பண்ணுறதுக்கோ என்ன இல்லை, நேரம் கிடையாது. அவங்க உத்தரவாதம் பண்ண போகிறதும் கிடையாது. அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள், சொல்லுங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் வெளிச்சிருக்கிறவர்களானபடியால். அல்லேலூயா. நான் இப்போ கூட்டங்களுக்கெல்லாம் வரும்போது மேக்சிமம் சனிக்கிழமை ராத்திரி போயிடுவேன். ஏன்? கஷ்டம்தான். அதுமாதிரி ராத்திரி எல்லாம் வண்டி ஓட்டி காலையில் போய் கூட்டம் நடத்துறது கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் ஏன் ஓடுகிறோம்? நமக்குன்னு கொஞ்சம் ஆத்துமாக்களை கத்தனை செய்திருக்கார், தந்திருக்காரு. நீ எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல ஜெபம் பண்ணுற யாருக்காகத்தான் இருக்கும்? நம்ம சபைக்காக, நம்முடைய ஆத்துமாக்களுக்காகத்தான் இருக்கும். சபை அதை புரிந்து கொள்ளணும். அவன் கண்டவங்க கீழே எல்லாம் தலையை கொண்டு நினைச்சக்கூடாது.
வச்சிடக்கூடாது. எல்லா ஆவிகளும் உள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எல்லாம் வாசிக்கணும். அல்லேலூயா. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நகோமி சரியான இடத்துக்கு வருகிறாள். பேதுரு சரியான இடத்துக்கு வந்தார். ஆமென். பேதுருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆமென். தொற்காலுக்கு வீட்டுக்கு போகலாம், தபித்தாளுக்கு வீட்டுக்கு போகலாம், ரத்தாம்பரம் விற்கிற ஆமென் அந்த ஆமென் லீதியாளுடைய வீட்டுக்கு போகலாம், கொர்நெல்லி ரொம்ப பணக்காரன் அவன் வீட்டுக்கு வேணா போகலாம். ஆனா தூதன் வெளியே இறக்கி விட்ட உடனே ஆமென் பேதுரு எங்க தான் வர்றாரு? ஜெபிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களே, எனக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களே, அங்க வந்தார். அல்லேலூயா. நகோமியும் அவன் சரியா வருகிறாள். நகோமியே, அவன் உன்னை அடையாளம் கண்டு உன்னுடைய பிரச்சனைகளின் மத்தியில் உனக்காக நிற்கிற, உனக்காக ஜெபிக்கிற ஒரு சபையை கத்த தந்திருக்கிறான்னா அது இந்த உலகத்துல பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அது நம்ம புரிந்து கொண்டு கத்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். 2 கையை உயர்த்தி கத்தாவே நீர் எங்களுக்கு அந்த சபைக்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? சத்தமே வரலையே. அல்லேலூயா. கத்து தந்த போதகருக்காக நன்றி, கத்து தந்த ஆமென் ஊழியக்காரங்களுக்காய் நன்றி, கத்து தந்த விசுவாசிகளுக்காய் நன்றி, இப்படி எங்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிற கூட்டத்துக்காக நன்றி. நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய சரித்திரம் ஏன் மாறுகிறது? கர்த்தர் கிரியை செய்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சபையில பிள்ளைகள் வளரட்டும். சபையிலே கர்த்தர் ஹல்லேலூயா கண்டிப்பை வச்சிருக்கிறார், உபதேசத்தை வச்சிருக்கிறார். அவன் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அடையாளமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பெத்லகேமில் இருக்கணும், பெத்லகேமில் நிற்கணும், பெத்லகேமுக்காய் நன்றி சொல்லணும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலதுகை தன்னுடைய தொழிலை மறப்பதாக. அல்லேலூயா. ஆமென். எருசலேம் ஆகிய சபையை நம்ம மறக்க கூடாது. சபையிடமாய் கர்த்தர் அவளை கொண்டு வந்தாள். அல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லணும். 2 கையை வைத்து நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சோத்ர ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சத்தியம் இங்க இருக்கு. என்னது? எலிமெலேக்குக்கு, மக்லோனுக்கு, கிலியோனுக்கு இருந்த பொருள் ஒன்றும் சேதப்பட்டு போகவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். என்னது? அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நம்ம ஆமென் வீடு சொத்து எல்லாம் இருக்கு ஒரு இடத்துல, எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு தூர இடத்துக்கு போயிட்டோம். ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு திரும்ப அங்க வந்தா எப்படி இருக்கும்? என்ன இருக்குமா? அல்லேலூயா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு வாரம் இல்லாம போனாலே வீடு இல்லாம ஆயிருது. பின்னையா? அல்லேலூயா. அப்ப விலை ஆமென். சோத்திரம். ஆள் இருந்துட்டே தேங்காய் போயிருதே, ஆள் இருந்துட்டே ஓலை போயிருதே. ஆனால் நகோமிக்கு, மக்லோனுக்கு, கிலியோனுக்கு, பின்மாற்றக்காரன் பின்வாங்கி போனுடைய சொத்துக்களை எல்லாம் கர்த்தர் பத்திரமா பாதுகாக்கிறார். அதுக்காக பின்வாங்கி போங்கன்னு நான் சொல்லலை, யாரும் அப்படி நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை பாருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நம்மை பாதுகாத்ததற்காக நன்றி. கர்த்தர் வீட்டை காவலாளி விழித்திருப்பது, நம்முடைய உடமை எல்லாம் கர்த்தர் தான் காக்கிறாரு. அல்லேலூயா. 10 லட்சம் ரூபாயுமா கோயம்புத்தூருக்கு மிஷினரி வாங்க போன மனுஷனை கழிவு காலையில் வச்சு காருக்குள்ளேயே கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க. அது என்ன கத்தி வச்சான்? பேப்பர்லையே நியூஸில் ஒன்றும் கேட்கலையா? தர்மக்குள் வெட்டுற கத்தி வச்சு கழுத்தினுடைய 75% அறுத்துட்டான். என்ன கத்தி? அல்லேலூயா. இந்த 3-4 நாள் தான் ஆச்சு. ஆமென். அப்ப நம்மளை யாரு காக்கிறது?
நமக்குரியவர்களை யார் காக்கிறது? நம்முடைய உடைமைகளை பாதுகாக்கிறவர் யாரு? நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாத்தீரே, ஒரு குறைவில்லாம நடத்தி வருகிறீரே, ஆண்டவரே நன்றி. ஆனா இந்த நவமி என்ன சொல்றா? சர்வ வல்லவர் என்னை கசப்பாக்கினார், நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவிலா வந்தேன், சிறுமப்படுத்தினார், கிளேசப்படுத்தினார். நம்ம சாட்சியும் இப்படிதான் இருக்கு. நம்ம கண்ணுகள் எல்லாம் நிச்சயப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு. கண்கள் இந்த ராத்திரி வேளையில திறக்கப்படுவதாக. எதை குறித்தும் முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. அஞ்சாவதாக, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது. இனி பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி திருமணம் நடப்பதற்கு வழியே இல்லை. இனி ஒரு தலைமுறை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண் பிள்ளை இருந்திருந்தாலும் சந்ததி கிடைக்கும். பெண்ணு, அது மருமகள், மோவாபிய பெண், எவ்வளவு ஒருத்தி. ஆனால் கர்த்தர் புது வழியை திறந்தார். இந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை தான், எல்லா வழியும் அடைக்கப்பட்டாலும் கவலைப்படாத, எல்லாமே நஷ்டப்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். என் ஆண்டவருக்கு எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும், எந்த வழியும் அவருக்கு திறக்க முடியும். ஹல்லேலூயா. எலிமெலக்கு இறந்துட்டாரு, மக்லோன் இறந்துட்டாரு, கிளியோன் இறந்துட்டாரு, எல்லாம் செத்துட்டாங்க. இனி ஒரு வழியுமே இல்லை. ஆனால் உனக்காக ஒரு போவாசை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாவதாக, ஆமென், எல்லாத்தையும் இழந்தாலும் 10 பிள்ளைகளை பார்க்கலும் சாமர்த்தியசாலியாயிருக்கிற ஒரு மருமகளை கர்த்தர் கொடுத்தாள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். பைபிள் அப்படியே இருக்கு. ஆமென். சாமர்த்தியசாலியாகிய, நான் வாசித்த அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் அந்த வசனம் எங்க இருந்து பார்த்து கரெக்டா சீக்கிரம் வாசிங்க. 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாள். அப்போ ரூத் எப்படிப்பட்டவள்? 7 ஆண் பிள்ளை காட்டிலும் மகிமையான ஒரு மருமகள். ராமே சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க கையோடு சொல்லுங்களேன், இல்லாதவைகளை குறித்து கவலைப்படாதீங்க, இருக்கிறவைகளை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, புதிய வழியை திறப்பார். ஆமென். புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். இதுல இனி ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த ரூத் வந்தா பாருங்க, வந்து அந்த வயல்ல போய் மணி பறக்க போகிறா, கோதுமை மணிகளை. ஆமென். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தற்செயலா அவளுக்கு நேரிட்ட வயல் நிலம் போவாசுடையதா இருந்து. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், தற்செயலா இல்லை, கர்த்தரே நம்மை நடத்துகிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறது போல கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன்னுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவாரே. ஒரு ரூத் ஸ்டெப் வச்சு போகும்போது நான் நம்புறேன், அந்த ரூத்துக்கு முன்பதாக ஒரு தூதன் அப்படியே நடந்து போறாரு. மகளே, இந்த வழியை வா, இந்த வழியை வா, இந்த வழியை வா, இப்படி வா, இப்படிப்பா, அப்படி கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போய் சேர்த்த இடம் எங்க? போவாசுடைய வயல் நிலம். இன்னைக்கு நாம் நடந்து வந்த வழியிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பாதை தெரியாத நேரத்தில், எங்க அடி எடுத்து வைக்கணும்னு தெரியாத இந்த நேரத்தில் நம்மை அப்படியே கொண்டு வந்தவர் தேவன். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசித்த the favor of God. ஹல்லேலூயா. ஆமென். போவாஸ் உடைய கண்களிலே ரூத்துக்கு கர்த்தர் என்ன கிடைக்க பண்ணினாரா? தயை கிடைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த தயைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக இந்த நகோமியோடு கூட கர்த்தர் இருந்தார். சொல்லுங்க, எந்த நகோமி? ஆமென். பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போன பின்மாற்றக்காரியாகிய நகோமி கூட கர்த்தர் இருந்தார். ஆமென். எவ்வளவு அன்புள்ள தேவன், எந்த அளவா நம்ம நேசிக்கிறார்.
நம்ம எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் அல்ல. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் அவருடைய அழகான கண் நம்மை கண்டனால நம்மை பின்தொடர்ந்து அவருடைய கரம் வந்துட்டே இருக்கு. இழப்புகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், மனுஷ உதவிகள் இல்லாமல் போன நேரங்கள் எல்லாம் பரத்திலிருந்து உதவி செய்து அடித்து அணைத்து, அல்லேலூயா. அவன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவ்வளவு அன்பு ஆண்டவர் செலுத்திட்டோம். அந்த நகோமிக்கு அது கொஞ்சம் கூட என்ன செய்யல, புரியல. புரியாம அவ பேசுறா. ஆமென். சர்வ வல்லவர் என்னை கசப்பாக்கினார். ஆமென். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்ன ஆக்கிட்டாரு, குறையா பண்ணிட்டார். ஆமென். அவர் என்னை சிறுமப்படுத்திட்டார், அவர் என்னை கிளேசப்படுத்திட்டார். இப்படி நல்லா. ஆமென். ஒரு புருஷனை பார்த்து ஒரு மனைவி சொன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு. நான் உன்னை இவ்வளவும் நேசிச்சுட்டு நீ இப்படியா சொல்ற? ஆமென். ஒரு தகப்பனை பார்த்து பிள்ளை சொன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. ஒரு பிள்ளையை பார்த்து தகப்ப சொன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. உலகம் நம்மை தவறாய் புரிந்து கொண்டு சில நேரத்தில் முடிஞ்சுன்னு சொல்லிடலாம். ஆமென். என்னை புரிந்து கொள்ளாத ஆட்கள் சில நேரங்களில் சில ஆட்களோடு உள்ள தொடர்பெல்லாம் நம்ம கட் பண்ணிடுவோம். என்ன இவங்க என்ன செய்யலை, புரிந்து கொள்ளலை. நான் இவ்வளோ உதவி செய்து இவ்வளோ நன்மை செஞ்சுட்டு இவங்க என்ன செய்யலை, என்னை புரிந்து கொள்ளலை. ஆனால் நம்மை ஆண்டவர் புரிந்து கொண்டாரே. நம்ம இவ்வளவு தீமை செஞ்ச பிறகு நம்மை புரிந்து கொண்டு அனைத்து அப்படியே கூட இருந்து நம்மை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்திலே கத்த சேர்ப்பார்னா இந்த ஜெபம் நாட்களில் ஒரு மாற்றத்தை கத்த தருவாராக. நகோமியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தை கத்த நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அந்த நகோமியை உயர்த்தின தேவன் நம்மை உயர்த்துவாராக. போவாசை பார்த்து பொழுது தேசத்தின் மூப்பர்கள் சொன்னார்கள், எப்ராத்தாவிலே நீ பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அந்த வாழ்த்துதல் அப்படியே நிறைவேறினது போல நன்றி சொல்லுகிற துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்த வாழ்த்துக்களை கத்த நிறைவேற்றுவாராக. இந்த வார்த்தையிலே வாக்கு தத்தங்களாய் எத்தனையோ ஏராளமான வாழ்த்துதலை கத்தர் வைத்திருக்கிறார். எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை கத்தர் வைத்திருக்கிறார். திட்டங்களை கத்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அவற்றை நிறைவேற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்க கூடனா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா.